வணக்கம். இங்கே நிறைய செடி வச்சுருந்தேன். இந்த ஃபஸ்ட்டு தொட்டியில் வந்து சிங்கப்பூர் செடி வச்சுருந்தேன். அது நிறைய டெய்லியும் காய்ச்சிட்டே இருக்கும், பறிச்சிட்டே இருக்கிற மாதிரி. நான் இப்போ கன்சீவ் ஆகிருக்கேன், உடம்பு சூழ்நிலை சொல்றதுனால ஸ்டெப்ஸ் ஏறி மாறிக்கு வந்து தண்ணி ஊற்ற முடியாதனால எல்லாத்தையும் சுற்றி போட்டு இது வந்து கொய்யா செடி. இது ஒரு நர்சரியில் வாங்கி வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டுருந்தேன். நான் ஒரு 2 வாரம் இதை பார்க்க முடியல, தண்ணி ஊற்ற முடியல. இது வந்து அந்த இப்சரா சொல்லுவாங்கள்ல, வீட்டு அது ரெட் கலரு. இந்த பூ வந்து சுத்தமாக செத்து போயிடுச்சு. இது வந்து சாத்துக்குடி. இதெல்லாம் வந்து ரொம்ப சாகிற மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மேலே மாடிக்கு வந்து தண்ணிலாம் ஊற்றும் இந்த பரவாயில்ல குறைச்சிடுச்சு. இதுவும் சாத்துக்குடி மாதிரி தான். இதுவும் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, பரவாயில்ல. 4 நாளைக்கு தண்ணி ஊற்றினா அதுவும் செத்துருக்கும். இது ஒரு கொய்யா, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இவ்வளோ பெரிய மரம், பூ வைக்க வேண்டிய ஸ்டேஜ். நான் எங்கள் வீட்டில் எல்லாம் ஊருக்கு போயிருந்தேன், உடம்பு சரியில்லை. ஆனால் வர முடியாததால தண்ணி ஊற்றாமல் இப்போ எல்லாம் ஆரம்பிச்சு. இது வந்து நெல், இது வந்து நாட்டு நெல், நல்லா வளர்ந்துருந்துச்சு. நிறைய தழையெல்லாம் வச்சுருந்தது, நான் போயிடுச்சு. இதில் வந்து மிச்சம் இருக்குது வந்து கரும் துளசி மட்டும்தான் மிச்சம் இருக்குது. இது செத்துருச்சு, நெல்லையும் செத்துருச்சு, கொய்யாவும் செத்துருச்சு. இது வந்து நார்த்தை, கொழுமிச்சைன்னு சொல்லுங்களா, கொழுமிச்சைன்னு சொல்கிற நார்த்தை. இதுவும் சாகிற கண்டிஷனாக இருந்துச்சு. இது பக்கத்துலேயே ஒரு எலுமிச்சை செடி ஒன்று இருந்துச்சு. அது நான் இப்போ 4 நாள் இந்த 2 தடவை 2 நாள் கண்டினியூவாக தண்ணி ஊற்றவும் இது கொஞ்சம் துளுத்து வருது. இந்த நாரத்தையும் பறிச்சுப்போம். இதில் வந்துட்டு ஒரு 4 கொய்யா செடியாக இருந்துச்சு. கொய்யா செடினா இது வந்து விதையே இருக்காது. ஒரு அரை காயாக இருக்கும்போது சாப்பிட்டோம்னா துவக்காது, புளிக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ரேர் கொய்யா இருக்குது, ஒசூரில் கிடைக்கும்னு சொன்னாங்க. அது ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து காய் வாங்கி சாப்பிட்டுட்டு அதில் 1-2 விதை இருந்ததை போட்டு வச்சுருந்தேன். இதில் இந்த சோத்துக்கத்தாழை மட்டும் தப்பிச்சிச்சு. இதில் வந்து பங்கனப்பள்ளி மாங்கன்னு வச்சுருந்தேன். பெருசாக வந்துட்டு பூ பூக்கிற பருவம் வரைக்கும் வந்துச்சு. அது தண்ணி ஊற்ற முடியாமல் ஃபுல்லாகவே இறந்துருச்சு, முடிச்சும் போட்டாச்சு. இதில் வந்து இது வந்து மஞ்சள் கலர் கனகாமரம். அது கொஞ்சம் அப்போது ரொம்ப காஞ்ச மாதிரி இருந்துச்சு, தண்ணி ஊற்றவும் இன்னைக்கு பொழைச்சிருச்சு. இதில் வந்து இந்த வெள்ளை கலரில் இருக்கும்ல ஒரு முறை காக்கட்டான் பூ நிறைய பூத்துட்டு இருந்துச்சு. டெய்லியும் 10 பூ 15 பூத்துருச்சு, அதுவும் இறந்துருச்சு. இது ஒரு கொய்யா, இதுவும் நர்சரியில் வாங்கினதான். அந்த கொய்யா இந்த கொய்யா எல்லாம் ஒன்றா வாங்கினதான். இது வந்து பூ பூக்கிற ஸ்டேஜில் வரும்போது இதுவும் இறந்துருச்சு. ஒரு 15 நாள் வந்து நான் எங்கள் ஊருக்கு போயிருந்தேன். வந்து தண்ணி ஊற்ற முடியாமல் எல்லாமே இறந்துருச்சு. இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் உயிரோட இருந்துச்சு. தண்ணி ஊற்றவும் நல்லா வந்துடுச்சு. கற்பூரவள்ளி, இது மாதுளை. இது இறந்துடுச்சுன்னு நினச்சேன், சுத்தமாக காஞ்சிடுச்சு. இப்போ நான் எழுந்து சொன்னேன் 2 நாள் கண்டிப்பாக தண்ணி ஊற்றவும் துளி வச்சுச்சு. இனிமேல் இது துவைச்சிக்க மாதிரி பெஞ்சா. இதில் ஒரு லெமன் செடி இருந்துச்சு. இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி, ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க. நான் வாங்கி வச்சுருந்தேன். அது இன்னத்தில் ஹைட்டாக வெள்ளலாம் நான் ஊரில் இருந்துச்சு. இப்போவும் இது பாருங்க ஃபுல்லாக காஞ்சி போயிட்டு. இது தண்ணி ஊற்றும் இது கொஞ்சம் இந்த ஊர் வந்திருக்கு, பறிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது நாரத்தை பெரிய சைஸு. இதோட பெரிய செடியாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டில் இருந்துச்சு. அவங்கள்ட்ட கேட்டுட்டு வேரோட பறித்து தலையை வெட்டிட்டு கொண்டு வந்து வச்சேன். தரையிலேருந்து வேரோட பிடுங்கி கொண்டு வந்து வச்சு 1 வருஷம் அதை பாதுகாத்தேன். ஆனால் இப்போ தண்ணி ஊற்ற முடியாமல் அதுவும் இறந்துருச்சு. அதில் இது என்ன செய்யுமா, பெருமூச்சுன்னாங்களே, பேய் மிரட்டி பெருமூச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பேய் மிரட்டி. அதாவது இதோட இலைகளை எடுத்து நம்ம பச்சை இலையை பறித்து விளக்கு தீபத்தில் பிரியா போட்டோம்னா அது எரியும், அந்த தீபம் எரியும்.
அது மாதிரி அந்த தீபம் இருந்து வீட்டில் வந்து பிள்ளை சொன்ன மாதிரி சைக்கிள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பச்சை இலையை சுருட்டி போட்டாலே அது தெரியாயிடும், அதுவும் இறந்துடுச்சு. இதில் வந்து சாமந்தி பூ, நிறைய சாமந்தி பூ போன வருஷம், நிறைய ஒயிட் கலர் சாமந்தி நிறைய போன வருஷம் சாமந்தி பூ பொங்கல் டைமில் பறிச்சதுலாம் நிறையா இருக்கும். இதில் ஒரு ரேர் வெரைட்டி ஒரு மல்லி ஒன்று கொடுத்தாங்க. மல்லினா அப்படின்னு சொல்கிறது ஒரு ரோஸ் அளவுக்கு பெரிய சைஸாக இருக்கும் ஒரே மல்லி, அவ்வளோ சடுக்கடுக்காக இருக்கும் ஒரே மல்லி. கடலூரில் இந்த வாங்கினு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க பதியம் போட்டு. அதையும் ரொம்ப நாள் பாதுகாத்தேன், அதுவும் பூ பிடிச்சி அதுங்க பிடிச்சி. அப்புறம் கனகாம்பரம், ரெக்க பெரிய கனகாம்பரம் வச்சுருந்தேன், அதுவும் இறந்துருச்சு. இது ஒரு எக்ஸோரா காத்துனியா இட்லி இப்போ சொல்லுவோம்ல, லைட் பிங்க் கலர், செம்மையாக இருக்கும். இது ரொம்ப ரேராக அளந்து கொண்டுட்டு வந்துச்சு. ஒருத்தர் வீட்டில் இருந்துச்சு, அவங்கள்ட்ட தெரியாதவங்க அவங்கள்ட்ட கேட்டு வச்சேன், அதுவும் இறந்துடுச்சு. இது கல்கலைக்குன்னு சொல்லுவாங்களே, கல்கலைக்குன்னா கிண்ணியில் இருக்குது, கல்லை கரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 2 நாள் குழந்தை சாப்பிட்டோம்னா அரைச்சி பாலில் சேர்த்து சாப்பிட்டோம்னா எப்பேற்பட்ட கல்லையும் கறக்கணும். இதில் தூதுவளை வச்சுக்கணும், நெருப்பாருங்க தூதுவளை, இதில் தூதுவளை வச்சுக்கணும். நல்லா தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, தண்ணி ஊற்றாமல் அதுவும் சுத்தமாக கருகி போயிடுச்சு. இதில் ஒரு மஞ்சள் கனகாம்பரம் பெரிய சைஸாக இருந்துச்சு, அதுவும் தண்ணி ஊற்றாமல் வந்துடுச்சு. செடி டக்குன்னு அது மறந்துடுச்சு. இது குறைச்சிருச்சு, நிறைய பூ பூக்கும், குறைச்சிருச்சு. இதில் வந்து ராமர் சீத்தான்னு சொல்லுவாங்கள்ல, சீத்தா பச்சை வளன்னு இருக்கணும், ராமர் சீத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய இப்போ நம்ம கிராமத்தில் கூட ஆத்தா பழம்னு சொல்லுவாங்க, அது பெரிய சைஸில் வச்சுருந்தேன். அதில் ஸ்டம்ப்லாம் அடியில் நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க, பெருசாக இருந்துச்சு. இதுவும் தரையிலேருந்து பிடிங்கி கொண்டு வந்து ஒரு சேனலாக வச்சு துவைச்சி கொண்டு நல்லா தான் இருந்துச்சு, துளுத்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நம்பி வச்சு இது வந்து மஞ்சள் கறி சலாங்கண்ணி. எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க, இவங்க வந்து திருவண்ணாமலையிலேருந்து எடுத்துருந்தாங்களாம். அது வந்து மேனி பலபலன்னு இருக்கும் அப்படி சொல்லுவாங்களே, நீண்ட ஆரோக்கியத்தையும் ஆயிலையும் இளமையும் தரும் சொல்லுவாங்களே, அதான் அந்த மஞ்சள் கறி சலாங்கண்ணி. அது நிறைய வச்சுருந்தேன், எல்லா செடியும் பாருங்க இதில் இருந்துச்சு, அது தொட்டியில் எல்லா தொட்டிலையும் இருந்துச்சு. ஆனால் இப்போ கடைசியாக இதில் மட்டும்தான் செஞ்சுருக்கு. இதில் ஒரு லெமன் நான் இந்த ஹார்டிகல்ச்சரில் 2 கொடுத்தாங்க, ஒன்று அங்கே வச்சேன், ஒன்று இங்கே வச்சேன். இதுவும் மீதியெல்லாம் இது பாருங்க எல்லாம் காஞ்சிடுச்சு, இதெல்லாம் காஞ்சிடுச்சு, இதெல்லாம் காஞ்சிடுச்சு. ஆனால் தண்ணி கொஞ்சம் பட்டதுனால இது மட்டும் பொறிச்சு துளி வந்துடுச்சு. அடுத்து இதுவும் மாதிரி இதுவும் நர்சரிலாம் வாங்கிட்டு வச்சேன். இதுவும் 4 நாளைக்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்துச்சு, தண்ணி ஊற்றுறவும் அதிலே பாருங்கள் பாதி காஞ்சிருக்கா, அது மாதிரி தான் ஃபுல்லாக காஞ்சிருந்தது. இப்போ தண்ணி ஊற்றவும் இது கொஞ்சம் துளுத்துருச்சு. இது என்ன சரிங்களா, இது எவ்வளோ ஹைட் இருக்கும் பாருங்கள், வாங்கி வச்சுருக்கோம். ஒரு ஃபில்லாந்தஸ் அமரான்னு சொல்லுவாங்கள்ல இந்த செடி, அதாவது கட்டி போட்டால் குட்டி போடணும்னு சொல்லுவாங்க. இந்த செடி இது ஒன்றே ஒன்று தான் ஒரு நர்சரியில் வாழ்ந்து வச்சேன், அது கொத்தாக நிறைய வச்சுருக்கு. இது அன்றைக்கி ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அப்புறம் தண்ணி ஊற்றுவானும் வச்சிருச்சு. இதில் வந்து சிவப்பு கலர் இட்லி நிறைய பூ பூத்துருந்துச்சு, அது பரவாயில்ல, தண்ணி ஊற்றவும் ஆயிடுச்சு. இருப்பாருங்க இது வந்து லெமன் கிராஸ் அப்படிமாங்களா, எலுமிச்சை பூ. இல்லை டீ போட்டு குடிப்போம், நாங்கள் நிறைய டீ போட்டு குடிச்சிருக்கோம். ரத்தத்தை சுத்திகரிக்கும்னு சொல்லுவாங்க, அந்த டீ வந்து ரத்தத்தை சுத்திகரிக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதுவும் நம்ம இறந்து போயிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றவும் வந்து புதுசாக வந்துடுச்சு, பொழிச்சு வந்துடுச்சு. இனிமேல் பொழிச்சிக்கும், இனிமேல் மழை நாளுங்கனால பொழிச்சிக்கும். இது வந்து செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி. இதில் நிறைய பூ பூக்கும், டெய்லியும் ஒரு 7 பூ 10 பூ வரைக்கும் பூத்துட்டே இருக்கும் இந்த செம்பருத்தியில். இன்னும் ஒருத்தர் வந்து களை வாங்கிட்டு வந்து தான் நட்டு வச்சேன், பொழிச்சிருச்சு. 4 நாளைக்கு முன்னாடி இதுக்கு தண்ணி ஊற்றினா இதுவும் நிறையா இருந்திருக்கும். இது நித்திய கல்யாணி, 2-3 வெரைட்டி வச்சுருக்கேன் நித்திய கல்யாணியில். இந்த பூ இது ஒரு வெரைட்டி, சென்ட்ரு வந்து ஒரு மாதிரி ஒயிட்டும் சுற்றியும் பிங்காக இருக்கும். இது இன்னொரு வெரைட்டி, சென்ட்ரு வந்து நல்ல டார்க் பிங்காகவும் சுற்றி லைட் பிங்காகவும் இருக்கா மாதிரி. இது இன்னொரு வெரைட்டி, சென்ட்ரு வந்து
லைட் பிங்க், டார்க் பிங்காகவும் சுற்றியும் லைட் பிங்காகவும் இருக்கும். 3 வெரைட்டியில் வச்சுருக்கேன். இதில் வந்து கருந்துளசி தான் அதிகமாக இருக்குது. இதில் கற்பூரவள்ளி, இதில் வந்து சந்தனமுள்ள வச்சுருந்தேன். இப்போ இந்த தண்ணி இல்லாத சின்ன செடியாக உள்ளார வந்துச்சு. தண்ணி இல்லாதனால அது சுத்தமாக அதுவும் இருக்கும், சுத்தமாக இறந்து போச்சு. இது வந்து பெரண்டை சின்னதாக ஒன்று கொண்டுட்டு வந்துச்சேன். அது பெருசாக வளர்ந்துருச்சு. அது கொஞ்சம் வாடின மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இந்த வறட்சியை கொஞ்சம் தாக்கு பிடிச்சி அது கொஞ்சம் பரவாயில்ல, உயிரோடு இருக்குது. இது வந்து திருநீற்று பச்சிலைனா 46 விதமான நோய்களை வந்து தீக்கும்னு சொல்லுவாங்க. பச்சளை செடின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இது. மாதுளை, இந்த மாதுளையும் குண்டாப்பூச்சி வந்துருக்கு. இது வந்து திருவாச்சின்னு சொல்லுவாங்களே, இருவாச்சி, அந்த செடி வச்சுருந்தேன். அதுவும் இறந்துருச்சு. இந்த மாதுளை சுத்தமாக இறந்துச்சு. இது இனிமேல் பிழைக்கிறது கஷ்டம். ஏன்னா இதில் எந்த விதமான துளிரும் வரல. இந்த மாதுளை துளிர் வந்துருச்சு. இருக்கு பாருங்க, துளிர் இதெல்லாம் பிழைச்சிக்கும். துளிர் வந்துருச்சு. இந்த மாதுளை சுத்தமாக கருகி போயிருக்கு. ஒரு வாரம் போனால் தான் இந்த நிலவரம் நான் போயிடும். இந்த மாதுளை அப்படி தான்ச்சு. ஆனால் இதில் துளிர் வந்துருச்சு. இதை பாருங்கள், துளிர் வந்துருச்சு. இதெல்லாம் பிழைச்சிக்கும். இதில் வந்து இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க. தினம் ஒன்று சாப்பிட்டா சுகர் வந்து சுத்தமாக போயிடும்னு சொல்லுவாங்க. தண்டு கிழங்கு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அது நல்லா தான் இருந்துச்சு. இதை என் பொண்ணு ஒன்று பறிச்சு டெய்லியும் சாப்பிடுவா. அதுவும் தண்ணி இல்லாமல் சுத்தமாக இறந்துருச்சு. இது அடுக்குமல்லி, இதுவும் வந்து ரொம்ப காஞ்சி போய் மோசமாக இறந்து போகிற கண்டிஷனாக இருந்துச்சு. இதுக்கு தண்ணி ஊற்றவும் இது பாருங்க, துளியெல்லாம் வச்சிருச்சு. துளிர் வச்சிருச்சு, நல்லாயிருக்கு. புழைச்சி பண்ணிங்க. இது திருநீற்று பச்சிலை ப்ளஸ் பெருநெல்லி. இதுவும் பிழைக்காது, செத்துட்டு நினச்சேன். ஆனால் இப்போ 2 நாள் கண்டிப்பாக தண்ணி ஊற்றவும் இப்போ பாருங்கள் துளிர் அடிச்சிருச்சு. எல்லாத்துலேயும் சூப்பராக துளிர் வச்சிருச்சு. செம்மையாக துளிர் வச்சிருச்சா. இதுவும் பிழைச்சிக்கும். சரி, இதில் ஒரு கொய்யாக்கன்று, அதுவும் காஞ்சி தான் இருந்துச்சு. இப்போ தண்ணி ஊற்றவும் அதுவும் திருத்துச்சு. அடுத்தது வந்து ஒரு இது வந்து புளிய மரம். ஏன் மாடி தோட்டத்தில் புளிய மரம் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் சின்ன இருக்கேன், எனக்கு குழந்தை பிறந்த எங்கள் பாப்பாவை கொண்டு வந்துட்டேன். பூச்சி, ஆழகடை, இந்த இலையெல்லாம் போட்டு குளிப்பாட்டுவாங்கள்ல. அப்போதைக்கு பார்த்தா அதில் கொஞ்சம் புளியந்தழை பிடிச்சி போடுவாங்க. அப்போவே நம்ம வீட்டுக்குள்ளையில் இருந்தால் நம்ம எப்போ குழந்தைக்கு நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு புளியஞ்சிட்டு வச்சேன். சரிதான், இந்த புளியஞ்சிட்டுனா நான் வைக்கல. இந்த தொட்டியில் இருக்கு பாருங்க, வேறு செடியெல்லாம் தொட்டியில் வச்சுருக்கப்ப அந்த செடியில் அதுவும் முளைச்சி வந்தது. சரி, இருந்துட்டு போட்டோன்னு விட்டாச்சு. இதுதான் தெரியுங்களா, கிணற்று புஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது இந்த திடீர்னு ஒரு காயங்கள், கீழே வந்து சிராய்ப்பாக இருந்தாலும், அடிப்பட்ட காயம், எது மாதிரியான காயமாக இருந்தாலும் இதை உடனே தேய்ச்சி அந்த இடத்துல சாறு தண்ணி கலக்காமல் அந்த சாறு அந்த புண்ணு மேலே புழிஞ்சு விட்டோம்னா, அந்த புண்ணு எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் உடனே கொஞ்சம் எரிமத்திர உடனே ஆறிடும். அதுதான் வெட்டுக்காய புண்ணுன்னு சொல்லுவாங்க. போர்க்களங்களில் காயமடையக்கூடிய வீரர்கள் கூட அந்த புண்ணை சீக்கிரம் ஆற்றிடும். அவ்வளோ வல்லமை படைத்தது இந்த கிணற்று புஞ்சை, இந்த வெட்டுக்காய புண்ணு. இது என்னன்னா கருநொச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோட நுனி இலைகள் வந்து இல்லை கருமி நிறமாக இருக்கும். நொச்சியில் 3 வகை உண்டு. சாதா நொச்சி, நீர் நொச்சி, கருநொச்சி. அதில் அதிக மருத்துவ குணம் கொண்டது வந்து இந்த கருநொச்சி தான். இந்த கருநொச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்து வச்சேன். ஒரு கிளை எடுத்து வந்து வச்சேன். அது 2 வருஷமாக அந்த கிளையை அந்த ஒரு கிளை தான் வச்சேன். அதில் பல கிளைகள் வந்து பெரிய அளவில் வளர்ந்துட்டு, ஆனால் இது 2-3 தடவை வந்து சாகிற அளவுக்கு போயிருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் இப்படி தான் காப்பாற்றிருக்கேன். இந்த கருநொச்சி என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இழந்த இளமையை மீட்டு தரும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன் தோல் சுருக்கம், இந்த மாதிரி இந்த ஆரோக்கிய குறைபாடு, இந்த வயோதிகத்தெல்லாம் காலம் கடந்து வர மாதிரி செய்யக்கூடிய தன்மை இது கொண்டு நல்லா அபூர்வமானது. ஒரு காயகல்ப மூலிகை கருநொச்சி. அதெல்லாம் தேடி கொண்டு வச்சேன். ஆனால் பிழைச்சி போச்சு. இதுவும் காஞ்சி தான் தொங்குச்சு.
அது பாருங்க, ஒரு கொய்யா, பெரிய கொய்யா. இந்த கொய்யா மரத்தில் காய்க்க வேண்டிய நேரம் வந்துட்டு நான் ஊரில் இல்லாமல் நினச்சிட்டு இழச்சி தண்ணி ஊற்றாமல் ரொம்ப மோசமாச்சு. இதுக்கு அடியில் இது வந்து ஒரு நித்திய மல்லி. இதில் எப்போவுமே பூத்துக்கிட்டே இருந்துச்சு. இது நிறைய கொடியெலாம் போயிருந்துச்சு. அதுவும் இறந்து போகிற கண்டிஷன் இருந்துச்சு. இதுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், அதாவது பிழைக்கல பார்ப்போம். அடுத்தது மருதாணி. இந்த மருதாணியும் காஞ்சி தான் போய் கிடந்துச்சு. இதுவும் பிழைக்காதான் தான் நினச்சேன். அப்புறம் இதுக்கு 2 நாள் தொடர்ந்து தண்ணி ஊற்றவும் இது பிழைத்துக்குச்சு. இனிமேல் இது மழை அடிக்கடி பெய்யனாலும் பிழைச்சிக்கும். ஓகே, நன்றி.